நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறார். அவர் சேர்க்கையின்
சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் அவர் சேட்டையிலே அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடுத்தது மூணாவது பாட்டு, அடைக்கலமே உமது அடிமை நானே. உமதடிமை நானே வாக்களிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாரம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரும் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரும் செய்கைகள் மகத்தானதே. கர்த்தரும் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரும் செய்கைகள் மகத்தானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் இன்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான்
அருமையான காலை நேரத்தில் ஜான் வீடு பிரதேசை வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வீடு கட்ட உதவி செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். இது மட்டும் இந்த கரோனா டைம்லையும் அதுக்கு வேண்டிய வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கு உதவி செய்த போனால் நான் செய்திருக்காங்க அருமையான ஒரு பெயர் மீட்டிங்கில் தேவனுடைய மருத்துவ கொண்டு கண்முறை மேலே கட்டப்பட்ட வீடாக இருக்கும். தேவதையில் உங்கள் ஆசீர்வாதத்தினால் அநியாயமே எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டு நாளைக்கு சமாதானம் சுகம் பலன் அவர்களுக்கும் ஐஸ்வர்யம் பசுக்கும் மனிதனுக்கும் ஒவ்வொருவரும் தேவத்தோடு சுற்றி வரவும் இந்த வீடு ஆசீர்வாதம் மாற்றி தரவும் அப்ரஹாமின் தேவன், இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன், தாவீதின் தேவன், தேவிக்கு ஆசீர்வாதம் ஞானத்தும் மாதத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரக்கூடியாக இருக்கிறோம். எங்களுக்கு அழைக்கணும் அதை தாண்டி வந்து இந்த வழி நேரத்தை உதவி செய்வதற்காக நன்றியோடு கல்வாரி பசுப்பட்டு ஆசீர்வாதத்துக்கு நீர் பேசும் பலியானவரே நீர் பேசும் தங்களை மேல் கட்டப்பட்ட வீடாக மாறி அதை செய்தி மதிப்போம் எல்லா துதிகளுமை நல்லவரே வல்லவரே அடிக்கடி இந்த கிரகப்பரிசைகளிலே வாசிக்கப்படும் ஒரு சில வாசகங்களை சொல்லி குடும்பத்தை ஆசிரியர்களுக்கு செய்தி கொடுக்கலாம் படிக்கிறோம் வாசிப்போம். செஞ்சோம் திருப்பாடல் 127 1ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவன் பிரயாசம் இருந்தா. கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவன் பிரயாசம் இருந்தா. கர்த்தர் வீட்டை கட்டாராகி சொல்றப்ப இந்த வீடு 4 சுவர்களால் கல்களால் கட்டப்பட்ட வீட்டை பற்றி ஆண்டவரையே குறிப்பிடுவதாக ஒரு சாரார் சொல்வார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் தேர்ந்து கொள்ளும்பொழுது வீடு என்பது ஹவுசல் ஹோம், இங்கிலீஷ் ஹோம், மனிதர்கள் வாசம் செய்யும் இடம். அந்த மனிதர்கள் வாசம் செய்யும் இடத்தை தேவன் கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இடத்திலே என்ன இருக்கும்? கட்டர் கட்டிய வீட்டை கட்டாராவில் நாம் செய்யும் பிரயாசங்கள் இந்த கல்லால் செய்யப்பட்ட வீடுகளாம் வெறும் வீடாக போய்விடும் என்று சொல்லணும். அடுத்ததாக சங்கீதம் 122 7ஆம் வசனத்தில் பார்த்தா ஒரு அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் நன்மைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்வளவுதான் பெரிய மாடியாக இருக்கட்டும், புது வீடாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அது ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் நன்மைகளுக்குள்ளே சுகமும் இருப்பது. இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் இந்த பிள்ளைகளை பொழுது கொஞ்சம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கலாம். அடுத்து 2 சாமுவேல் 7:29 வாசிக்கும். 2 சாமுவேல் 7:29 நீதிமொழிகள் 24:3 எடுத்து வைத்திருக்கிறோம். ஐஸ்வர்யம் வேண்டும் என்று 24:3 வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளின் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களாகவும் நிறைந்திருக்கும். அதனால ஒரு வீடு என்பது திருப்பி வாசிப்பது வீடு ஞானத்தினால் கட்டப்படுகிறது. கற்றால் கட்டப்படுகிறது, ஞானத்தினால் கட்டப்பட வேண்டியது. விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அறிவினால் அறைகளில் அருமையும் இனிமையான சகலவித பொருள்களாலும் நிலைநிறுத்தப்படலாம். வேதம் கட்டுப்படுத்தப்படும். கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம்
சாரி 2 சாமுவேல் 7:29. இப்போதும் உமது அடியானின் வீடு இப்பொழுதும் அடியாளின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். இந்த வசனங்களை சொல்லி கடைசியாக கடந்து போகும்பொழுது இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து சொல்வாரு. நம்மோடு இதை கேட்டுக்கொண்டு இந்த செய்திக்கு நான் கடந்து செல்வது, இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலைவனத்தின் வழியாக கானான் தேசத்துக்கு சென்றார். 3 வகையான வாழ்க்கை. ஒன்று எகிப்தின் அடிமைத்தனம், இன்னொன்று பாலைவனத்தின் வாழ்க்கை, மூன்றாவது கானான் தேசத்து வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவராகி இருக்கிற நாம் பலரும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அல்லது பாலைவனத்து வாழ்க்கையில் இருக்கிறோம், அல்லது ஒரு சில பேர் கானான் தேசத்து வாழ்க்கையில் இருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலே ஆண்டுடைய மகிமையை அவர்களால் கொண்டு வர முடியும்னா அடிமைத்தனத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார். ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுத்து செங்கடலை தாண்டி பாலைவனத்துக்கு வர்றப்ப எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்துட்டார். ஆனா எகிப்து அவர்களை விட்டு வெளியே போச்சா? அவர்கள் கொம்மட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் ஆட்டின் இறைச்சியும் மாட்டின் இறைச்சியும் இதை பற்றி நினைத்துக் தேவனுடைய மகிமை மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு இருப்பது என்ன உணரவே. இது என்ன மண்ணா சட்ட நாக்கு வலுத்து போகுது. எகிப்து அடிவாங்கினாலும் உதவாங்கினாலும் ருசியா சாப்பிடணும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எகிப்துக்குள் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் பாவத்தின் அடிமைத்திலிருந்து வந்தாலும் அவருடைய எண்ணங்கள் பாவத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தது. ஒருவருப்பான ஒரு வாழ்க்கை. தண்ணி இல்லை, தண்ணி கசக்குது, எங்களுக்கு கறி இல்லை, சாப்பாடு இல்லை, இப்படியே வரும் 40 வருடங்கள் ஒருவருத்துக் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆனால் பாலைவனத்து வாழ்க்கை போல ஒருவருக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் ஒரு ஆண்டவர் கொடுத்ததை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள மனப்போக்கும் 40 வருடங்கள் அவர்களுக்கு எனவே சாப்பாட்டு குறை இருந்துச்சா, அவனுக்கு தண்ணிக்கு குறை இருந்துச்சா, வெயில் இருந்துச்சா, அவனுக்கு ராத்திரில குளிர் இருந்துச்சா, ராத்திரில வெளிச்சம் இல்லாம இருந்துச்சா, எல்லாம் அவங்களுக்கு சட்டத்தில் நீங்க தெரிஞ்சு போச்சா, செருப்பு நீங்க தெரிஞ்சு போச்சா, நீங்க ஹாஸ்பிட்டல் போனாங்களா, வியாதியாளர்களாக செத்தாங்களா, சாப்பாடு எல்லாம் வேற செத்தாங்களா, எல்லாம் இருக்கு. ஆனால் தேவ மகிமையை அவர்கள் என்ன பண்ணல, உணர முடியும். இது போல இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் நம்மிலே தேவ மகிமை நம்மில் இருப்பதை உணராமல் முறுமுறுத்துக் கொண்டும் முணுமுணுத்துக் கொண்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சலிப்போடு வாழ்க்கையை கழித்துக் கொண்டு போயிருக்கும். நான் எந்த நிலையில் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும். 3வது மக்கள் அவருடைய கில்காலை கடந்து எங்க போறாங்க, கானானுக்கு போகிறாங்க. கில்காலுக்கு போயிருக்க அனுபவம் தனியான அனுபவம். அங்க போன மக்கள் எல்லாம் இதுவரைக்கும் மன்னாவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த தேசத்தின் கதிகளை எடுத்து சாப்பிட்டாங்க, திராட்சைகளை எடுத்து சாப்பிட்டாங்க, அங்குள்ள வீட்டில போய் குடியிருந்தாங்க, அங்குள்ள ஒலிவத்தோப்பில் எண்ணெயை போய் எடுத்தாங்க. இப்படி தேசத்தின் கனிகளை எல்லாம் புசிக்க ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. தேவன் அவர்களுக்கு நீ கட்டாத வீடுகளிலும் நடாத திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவத்தோப்பிலும் அவர்கள் கை கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார். இந்த சாப்பிட ஆரம்பித்த மக்கள் யாருமே யாரு பாலைவனத்தில் நிறந்தவர். இதுவரைக்கும் என்ன சாப்பிட்டாங்க, மன்னாவை மட்டும்தான் சாப்பிட்டு. இப்பதான் எதை சாப்பிடுறாங்க, நாட்டின் தேசத்தின் கோதுமையும் தானியத்தையும் பழங்களையும் இப்பதான் சாப்பிட. எப்ப கில்காலிலே போய் சேர்ந்தது, அதுதான் யோர்தானை தாண்டில வருகிறோம். அப்பொழுது மன்னா பொழிவது நின்று போய்விடும். அப்ப தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்தது யாரு, கானான் தேசத்திற்கு வந்த மக்கள். அவர்களுக்கு எகிப்து நாட்டை பற்றி தெரிய, ஏன்னா இவர்கள் எங்க பிறந்தவங்க, பாலைவனத்தில் பிறந்தோம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த 6 லட்சம் ஆண்களும் எங்க செத்து போயிட்டாங்க, 2 பேருக்கு யோசேப்பும் காலேபும் எல்லாம் செத்து போயிட்டாங்க. 6 லட்சம் பேர் 40 வருஷத்துல செத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர், 6 லட்சம் டிவைடட் பை 40 1.5 lakhs சொல்லுமா, இல்ல 15,000 டிவைடட் பை 12 ஒரு மாசத்துக்கு ஆயிடுது. ஒரு நாளைக்கு 50 சாவு. பாலைவனத்துக்கு ஒரு நாளைக்கு 50 சாவு. தினந்தோறும் அடக்காராதனை. இந்த முறுமுறுப்பான வாழ்க்கை இருந்தால் இப்படித்தான் நம் குடும்பம். எதுக்கெடுத்தாலும் முறுமுறு, எதுக்கெடுத்தாலும் மோசையிட்ட போய் சண்டை, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணி மோசையை நிம்மதியாக இருப்படாம அவரே என்ன பண்றாரு, நீ கண்மலையில் பேசுன்னு சொன்னார். கண்மலையா அடித்தனாலே நீ கானான் தேசத்தை காண்பார், ஆனா நீ உள்ளே போக அவரு உள்ளவர் ஆரோனும் இல்ல. யார் 2 பேர், காலேபும் யோசுவா மட்டும்தான். அங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 ஆண்கள் எங்க போய் சேர்ந்தாங்க, கானான் தேசத்துக்கு.
எப்படியாக இந்த காணாமல் பரலோகத்துக்கு சென்று சேர போகிற நம்மில் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கு? கிறிஸ்துவாக பிறந்தோம், இல்ல கிறிஸ்துவ வேற எங்கேயோ மதத்திலிருந்து கிறிஸ்துவாக நாம் மாறினோம், கிறிஸ்துவாக வளர்ந்தோம், கிறிஸ்துவாக மறிக்க போகிறோம். ஆனால் காணான் என்ற பரலோகத்துக்கு நாம் செல்வோம் என்ற அந்த நிச்சயம் எனக்குள் இருக்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவாக வாழ்வது என்ன அர்த்தம் இல்லை. நாம் தேர்ந்து கொள்ளவில்லை எந்த வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். நான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறேனா, பாலைவன வாழ்க்கையில் இருக்கிறேனா, அல்லது காணான் தேசத்து வாழ்க்கையில் இருக்கிறேன். தேவ மகிமை நம்மோடு இருக்கிறது. ஏன்னா இது ஒரு கிருபையின் காலம். ஆவியான நம்மோடு அசைவாடுகிற ஒரு காலம். கிருபை நம்மோடு நல்ல திட்டமா இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துகிறோமா? அதை பாலைவனத்தில் வாழ்ந்த மக்கள் 40 வருடங்கள் அதை பயன்படுத்தவே இல்லை. ஆண்டவர் கூட இருக்க சாப்பிட்டா என்ன வேலை? காலையில் மண்ணாவது ஒருக்கி சாப்பாடு அப்ப சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, சாப்பிடுறாங்க, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இதான் வேலை இருக்கு. இதான் கடினமான வேலை தான் இருக்குதா? எந்த வேலையுமே கிடையாது. இப்படி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலத்தை மகிழ்ச்சியாக கழிக்காமல் சோகமாக 40 வருடங்கள் வாழ்ந்து படிக்கிறார். இன்னைக்கு நாம் இந்த புது வீட்டிலே வந்து ஆயத்தம் அடைகிறப்ப வீடுகளிலே குறைகள் இருக்காது. பல குறைகள் இருக்கு. அவன் நினைச்ச மாதிரி கட்ட முடியாம இருந்திருக்கலாம், நினைச்ச மாதிரி வராமல் இருந்திருக்கலாம், கட்டி முடிச்சவர் வீடு குடி வந்தவர் குறைகள் இருக்கலாம். ஆனால் குறைகளை எல்லாம் யார் நிறைவாக்குறார்? என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். நம்முடைய தேவன் குறைகளை நிறைவாக்குகிறவரா அல்லது நிறைவுகளை மீதம் எடுக்கிறவரா? நம்ம குழந்தை பிறகு கோயிலுக்கு போய் ஜெபம் பண்றோம். குழந்தை பிறகு விட்டுறாரா? அதுக்கு பிறகு நிறைவுகளை மீதம் எடுக்கிறார். ரெண்டு குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நிறைவுகளை மீதம் எடுக்க வைக்கிறாரா இல்லையா? மார்க் நாம் வாசிக்கிறோம். சுருக்கமாக மார்க் 8ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அங்கே எல்லாம் 3 நாள் பிரேயர் மீட்டிங் எடுத்தார். ஆண்டு நடத்தி முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புறதுனால இயேசு அங்கிருந்து சீடர்கள் நோக்கி இவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க கேட்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர்கள் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க கேட்ட பணம் அவங்க வீட்டுக்கு அடிச்சு போய் சாப்பிட்டு ஆண்டு சொன்னாரு. அவர்கள் வீட்டுக்கு அடிச்சா நெடுந்தூரத்தில் வந்திருந்தார்கள், சோர்வடைந்து போயிடுறார்கள் சொன்னார். இவர்களை ஒருவேளை ஆண்டவர் சாப்பாடு கொடுக்காம அனுப்பிச்சிருந்தா எல்லாரும் வீட்டுக்கு போனோம்னா என்ன பேசியிருப்பாங்க? பட்டினியா அனுப்பிச்சு. மீட்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு 3 நாள். ஆனா என்னாச்சு? பட்டினியா அனுப்பிச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு? அங்க இருந்த அப்பங்களையும் 7 அப்பங்களையும் சிறு மீன் துண்டையும் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? சாப்பிடு. யாராவது சாப்பாடு வேணும்னு கேட்டாங்களா? ஆனால் பாலைவனத்தில் இருந்த மக்கள் சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், கறி வேணும், அது ஒன்று கேட்டுட்டு. ஆனா இந்த மக்கள் ஆண்டோட வார்த்தையை கேட்ட மக்கள் என்ன கேட்கல? பசியா இருந்தவர்கள் எதை கேட்கல? சாப்பாடை கேட்கல. ஆனால் ஆண்டவரே அவர் குறைகளை அறிந்து குறைகளை நிறைவாக்கினாரா? நிறைவாக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாரு. இந்தா சாப்பிடு, இந்தா சாப்பிடு, இந்தா சாப்பிடு எல்லாரும் கொடுத்தாங்க. எல்லாரும் போதும் 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 போதும். மீதி எவ்வளவு இருந்துச்சு? 7 கூடை நிறைய. அப்ப தேவன் குறைவுகளை நிறைவுபடுத்துகிறதா, நிறைவுகளை மீதம் எடுக்கிறதா? இந்த உதாரணத்துக்கு அப்பத்து உண்மையில அவர் குறைவுகளை நிறைவாக்கினாரா, நிறைவுகளை மீதம் எடுத்தார்? ரெண்டுமே. இப்ப நமக்கு என்ன வேண்டும்? கிறிஸ்துவராக நாம் பல பேர் வேண்டுதல் செய்வாங்க, பல கோயில்களுக்கு இல்ல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர். எதுக்காக? அவர் குறைகள் நிறைவாக நல்லது. ஆனால் நிறைவுகளில் மீதம் எடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் போது, நாம் நிறைவுகளில் மீதம் எடுக்கும் பொழுதுதான் அந்த கிறிஸ்துவனுடைய மகிமை நம்மோடு இருப்பதாம முழுமையாக உணர முடியும். ஒரு சின்ன பிரச்சனை தீரணும்னு ஜெபம் பண்றோம், அதை தீர்ந்துருச்சு, அதோட விட்டுறக்கூடாது. அந்த பிரச்சனையாக அந்த நன்மையான காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கத்தக்கதாக இருக்கும். அதான் ஆண்டோட வார்த்தை 3 நாட்களாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளின் முடிவிலே அவர் சாப்பாடு போட்டு அனுப்புறார். சாப்பாடு போட்டு அனுப்பிச்ச ஒருத்தர் வீட்டுக்கு போய் என்ன சொல்லிருப்பான்? சாப்பாடு போட்டா பாரியாங்க சாப்பிட எங்களால என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியும். இதுதான் தேவனுடைய மகிமை. அப்புறம் தம்பி வீடு கட்டிருக்க தம்பி கட்டினா பாரியா வீடு
கோட்டாம்பார் சாப்பாடு வீட்டப்பாரு எப்படி சிறு சிறு காத்து வருது. நிறைவு என்ன பண்ணும்? குறைவுகள் ஏதாவது இருக்கா? இருந்தாலும் தேவனதை சரி செய்யணும்னா நிறைவை வந்திருக்க 50 பேர் வந்திருக்கவங்க 50 பேர் அவருடைய கருத்துக்களை விட்டு சொல்லலாம், அவருடைய எண்ணங்களை விட்டு சொல்லலாம். ஐயோ இப்படி பண்ண மாட்டேங்க, அப்படி பண்ண மாட்டேங்க, இப்படி பண்ண மாட்டேங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கவலை வேண்டாம். இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் நிறைவுகளில் மீதம் எடுக்க வைக்கிறார். இப்படித்தான் அந்த ஆண்டோட வார்த்தையிலுமே நாம் மகிமோடு விசுவாசம் இருக்கிற இந்த காரியங்கள் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25:32 பார்க்கிறோம். தாவீதை எதிர்கொண்டு நாபாத்தின் மனைவி அபிகாயில் தெரியாது. சம்பவம் உங்களுக்கு தெரியுமா தெரியல. நாபாத் தாவீதுக்கு எதிராக விரோதமாக பேசுறோன்னா அவனை போய் வெட்டிட்டு வாங்கினான்னு சொல்லி தாவீது சொல்றான். அப்ப நாபாத்தோட மனைவி நிறைய சாப்பாட்டு பொருளாக கடிதத்தை தாவீதை சந்திக்க எதிராக வந்து தாவீதுக்கு என் கணவர் ஒரு பைத்தியக்காரன், அவன் பேசுறது நீ செஞ்சிடாத, இவர் பெரிய மனுஷன், இப்படிலாம் அவனை வெட்ட சொல்லி சொல்லக்கூடாது, நாளைக்கு ஒரு பேரை கெட்ட பேர் சொல்லி 32 பார்த்துக்கும். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை இன்றைக்கு சந்திக்க வைத்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்க. இன்னைக்கு தம்பிக்கு சொல்லப்படுற யோசனை அனைத்து என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படுவதாக. அடுத்தது, நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயா? அபிகாயே தாவீதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ ராஜாவாக மகிமையில் கண்டிப்பா வர்றப்ப இந்த மாதிரி இழிசையெல்லாம் நீ செஞ்சுட்டா மக்களோட கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தோன்னா இந்த ஆலோசனைக்கு தாவீது என்ன பண்றான்? கேட்குது. இது தேவன் கொடுத்த ஆலோசனை என்ன பண்றான்? இன்னைக்கு இந்த வீடு கிரகப்படுத்துவதற்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிட்டு நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ண கண்டிப்பா சஜஷன் சொல்லுவாங்க. அது என்னவா எடுக்கணும்? தேவன் கொடுத்த ஆலோசனையாக எடுக்கணும். எப்படி 3 நாள் பிரேயர் மீட்டிங்ல தேவன் கொடுத்த ஆலோசனை கேட்ட பிறகு நிறைவுகளை மீதம் எடுக்க வைக்க முடிந்ததோ அது மாதிரி அன்பு தம்பி இந்த ஆலோசனைகளை கேட்கும் பொழுது தாவீது அன்னைக்கு மீதம் எடுத்தான். என்னாச்சு? தாவீது அவளை கொல்லாம விட்டுட்டு அப்ப சாப்பாடு போறான், நல்லா விருந்து போறான். தாவீது கூட எப்பவுமே 600 பேர் இருப்பாங்க. கூட எத்தனை பேர்? ஒரு ஆள் சாப்பிடணும்னா 600 பேர் சாப்பிடும். அத்தனை பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு அபிகாயை ஆசீர்வதித்து தாவீது அனுப்புவார். ஒரு 10 நாள் கழிச்சு வியாதி வந்து நாபாத் என்ன பண்ணா? செத்துட்டேன். அப்பதான் தாவீது நினைக்கிறான், நல்ல வேளை நான் போய் அவன் என்ன பண்ணல, ஆண்டவரே அவனை வாதையை அடித்துட்டு விட சாகடிச்சாரு. அல்ல ஆண்டவரை குற்றப்படி சுமத்தாமல் இருந்தார் என்று மகிழ்ச்சி அடைந்தார். அப்ப அபிகாயிலுக்கும் தாவீதுக்கு நடந்த சம்பாஷணையிலே இந்த காரியங்களே தாவீதை ஆண்டவர் குறைவிலிருந்து நிறைவாக்கினாரா? நிறைவின் மீதியை காண வைத்தாரா? நிறைவின் மீதியை எப்ப? தேவனுடைய வார்த்தையை கேட்ட அபிகாயில் வழியாக தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது நிறைவுகளை மீதம் எடுக்க நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் ஒவ்வொரு இடத்திலும் வாழ்க்கை பாதையில நிறைவுகளை மீதம் எடுக்கும். அபிகாயிலின் வார்த்தை தாவீதுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, ஆனால் தாவீது நாபாத்தை தாக்க வேண்டும் என்று என்ன பண்ணா? நினைத்தார். அபிகாயில் சொன்ன வார்த்தை மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தினால அவன் நாபாத்தை தாக்குவதை என்ன பண்ணா? இது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 10 பேரோட பேசுறோம். யாராவது ஒருத்தர் வார்த்தை நம்ம என்ன பண்ணும்? தாக்கம் மனசு என்ன பண்ணும்? ஆனால் ஒரு சில பேரோட பேசுறப்ப அது மனசு என்ன பண்ணும்? தாக்கத்தை ஏற்படுத்தும். மனசு என்ன பண்ணும்? தாக்கத்தை. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் பேசுற மற்றவர்களிடத்திலே என் வார்த்தை தாக்கத்தை ஏற்படுகிற தாக்குதலை ஏற்படுத்துற 10 பேர் உட்காந்து பேசுவாங்க, எதையோ பேசுவாங்க. கூட 4 பேர் உட்காந்து என்னங்க நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையா? அது புரியலவங்களுக்கு புரிஞ்சா இதெல்லாம் பேசுறமா? எதை ஏற்படுத்துறது? தாக்கத்தை ஏற்படுகிறதா? தாக்குதலை ஏற்படுத்துகிறதா? இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கும் பொழுது நிறைவுகளில் நாம் வீதம் எடுக்க கண்டிப்பா ஒருவேளை குறைகளை ஆண்டவர் நிறைவு செய்வதாக இருப்பார். ஆனால் நிறைவுகளில் வீதம் எடுக்க வைக்கிறதாக இருக்க போது கிடையாது. தாவீதை சவுல் துரத்தி கொண்டே சென்றார். எதுக்காக துரத்தி இருப்பானா? அவனை தாக்கி அவனை என்ன பண்ணும்? கொலை செய்யும். ஆனால் தாவீதுக்கு 2 வாய்ப்பு கிடைத்தது. யாரை கொலை செய்வதற்கு? ஒரு தடவை செய்யறப்ப தாவீது இடத்தே பாருங்க, உங்க பன்னீர் சொம்பு, உங்க சால்வை தொங்கல் அறுத்த துணி இருக்கு பாருங்க, உங்களுடைய தளபதியார் எப்படி காவல் காக்கிறது பாருங்க. நான் நினைச்சிருந்தா அவன் என்ன பண்ணிருக்க கொண்டிருக்க. ஆனால் நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆமென் சொல்லி சொல்ற. தாவீது சவுலின் மனதிலே தாக்கினாரா? தாக்கத்தை ஏற்படுத்தினாரா? எதை ஏற்படுத்தினார்? தாக்கத்தை.
அப்ப சவுல் மனுஷனா, என் மகனே, என் குமாரனே, தாவீதே, ஒருவன் தன் மாற்றானை கண்டால் கொல்லாமல் கொள்வானோ? எவ்வளவு பெரிய ஆளா வேண்டு கேட்டு. அதுக்கப்புறம் சவுல் தாவீதை பின்தொடர்ந்தானா? இதுதான் தேவன் தருவது தாக்கம், பிசாசு தருவது தாக்கம். நாம் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்வது. தாக்கம் வரும் பொழுது கசப்புகள், தாக்குதல் வரும்போது கசப்புகள், தாக்கம் வரும்போது என்ன பண்ணும்? அவர்கிட்ட பேசின 2 நிமிஷம் தான் என்னமா பேசினாங்க, என் மனசு அப்படியே என்ன ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு மனசுல? என்ன ஆயிடுச்சு? அவர் என்ன ஏற்படுத்திருக்காரு? இது போல ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தாக்குதல் தாக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். சேவானை கல்லால் இருந்து கொல்லுகிறார். நம்மள ஒருத்தர் அடிச்சுட்டா எவ்வளவு வேகம் வரும், எவ்வளவு போகும். விட்டுருமா? என் பேக்ரவுண்ட் என்ன, பின்புறம் பத்தி ஞாபகம் தெரியல. காசு கொடுத்து கூலிப்படை வச்சாரு விடுவோம். நான் சாத்த கல்வனா பார்த்தேன். ஆனா தேவனை கல்லால் இருந்து என்ன சொன்னாரு? தேவன் என்ன சொன்னாரு? முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னார். நம்மள மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் தான் தேவன். ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வரல. அவரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் பொழுது அவருடைய வார்த்தையை சுற்றி இருந்த அத்தனை பேர் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியதா? தாக்கத்தை ஏற்படுத்தியதா? தாக்கத்தை எப்படி என்ன ஆகும்? இவ்வளவு பேர் அடிக்கிற அடிக்கிற என்ன பண்ணலாம்? இப்படி பேசுறாங்க. அப்ப சொல்றது ஏதோ உண்மையா இருக்கும் போது நிறைவுகளில் மீதம் எடுக்கிறது. சவுல் ஆரம்பிக்கும். சவுலுக்கு முதல் பாடம் அதுதான் இங்க கற்றுக்கொண்ட பாடம். அதுக்கப்புறம் தான் ஆண்டு சந்திக்கிறது பின்னாலே இப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாக்குகிறோமா, தாக்கத்தை ஏற்படுத்துகிறோமா என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு என்பதான யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியாக வந்து உட்கார்ந்து, அவருடைய சகோதரர்கள் அங்கேயிருந்து வர்றாங்க. வாங்கடா, வாங்க வாங்க, என்ன பண்ணீங்க? கணக்கு படிங்களா? என்ன இஸ்மாயிலை வித்தீங்களா? கம். இதான் கைன். அவன் தாக்கினானா? என்ன செஞ்சான்? பிடிச்சிட்டான். அதுக்கு என்ன பண்ணா? அப்பா கூட்டுவா, எல்லாரும் கூட்டி அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தான். அவர் ஆட்டு மேய்ச்சலுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். அவர் லைஃப் லாங் இருப்பதற்கு வருமானத்தை ஏற்படுத்தினார். எல்லாத்தையும் ஏற்படுத்தினார். அப்ப அவன் தாக்கவில்லை. எதை ஏற்படுத்தினான்? தாக்கத்தை ஏற்படுத்தினான். அப்ப யோசேப்பின் மூலமாக அந்த குடும்பத்தின் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டதா? நிறைவுகள் மீதம் எடுத்தார்கள். தெரியுதா? நிறைவுகள் மீதம். இதற்கு நான் ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். சேவான் ஒரு பாத்திரமாக இருந்தார். யோசேப்பு ஒரு பாத்திரமாக இருந்தார். தாவீது ஒரு பாத்திரமாக இருந்தார். அந்த பாத்திரமாக இருப்பதனால எத்தனையோ பேர் என்ன பண்ணாலும் ஆசிரிக்க. அன்னைக்கு யோசேப்பு சிறையில் இருந்த கண்ணீரோடு அழுதிருப்பான். ஏன் பானபத்திரக்காரா என்னை மறந்துட்டியே, உன்னை விடுதலை செய்து சொன்ன கணவத்தில் அனுப்பிச்சேன்னு. இந்த பானபத்திரக்காரன் ஒருவேளை ஞாபகம் வைத்து விடுதலை செய்திருந்தால் யோசேப்பு வெளியே என்ன வேலை பார்த்திருப்பான்? அடிமை வேலை பார்த்திருப்பான். ஆனா தேவன் அவனை விடுவித்தனால என்ன பண்ணா? ஆளுநராக என்ன பண்ணா? மனிதர்கள் செய்யும் காரியத்திற்கும் தேவன் செய்யும் மீதம் எடுக்கிற வித்தியாசமான காரியமாக இருக்கு. பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டார். ராத்திரில 2 பேரும் அங்கு துதிக்கிறார். ஜெயில் கதவெல்லாம் திறந்து பூட்டு எல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லா பூட்டும் திறந்துச்சு. ஜெயில கத்தி வச்சு குத்திக்கிறதா வா தன்னைத்தானே குத்தி. அப்ப பவுல் ஒண்ணு செய்தா நெல் சொல்லிட்டு போறார். அந்த ஜெயிலர் அவர்களை பார்த்து என்ன மாதிரி கைதிகள், சாதாரண கைதிகள் ஜெயிலிருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவோம்? முதல்ல என்ன பண்ணுவான்? யார முதல்ல கொலை பண்ணுவான்? ஜெயிலரை முதல்ல கொலை பண்ணுவான். தப்பிச்சு வரதுக்கு வழியை பார்ப்போம். இவன் என்ன கதவெல்லாம் திறந்துருக்கு. நான் என்னத்தானே குத்திக்க போனா நீ குத்திக்காதான் சொல்ற. என்ன மாதிரியான கைதி லைஃப் லாங்ல அது மாதிரி ஒரு கைதி அவன் பார்த்திருப்பானா? அதனால என்னாச்சு? அந்த ஜெயிலருக்குள் ஒரு மனமாற்றத்தை பவுல் தாக்கல அவங்கள. ஆனால் அவர் மனதுக்குள்ள என்ன ஏற்படுத்தினாரு? தாக்கத்தை ஏற்படுத்தி. அதனால அவன் என்ன பண்ணாரு? ராத்திரியே லட்சியப்படிதான் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஆண்டவர் மார்த்தா பெத்தானியால மார்த்தாள் மரியாதை வீட்டுக்கு போற போறதுக்கு நல்ல சொன்னாங்க. மார்த்தாள் ஓடி சொல்ல, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் திருப்பி மரியாதை அவளும் என்ன சொல்ல, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தால். அப்ப
அவர்கள் குறைவுகளை தேவன் நிறைவு செய்தார், நிறைவுகளை ஆண்டவர் மீதம் எடுக்க வைத்தார். என்ன நடந்ததுங்க? லாசரு உயிர்த்தாச்சு. உடம்பு சரியில்லாதவர்களை குணப்படுத்துவது சாதாரண காரியம். ஆனால் செத்து போன ஒருவனை உயிர்த்தெழ வைப்பது என்பது அசாதாரணமாக இருக்காது. அப்ப அந்த குடும்பத்திலே தேவன் ஒரு குறையை நிவர்த்தி செய்தாரா? நிறைவுகளை மீதமெடுக்க வைத்தாரா? நிறைவுகளில் மீதமெடுக்க வைத்தார். இப்படி தேவன் செய்கின்ற பல காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஊதாரி பையன் கதையிலே மூத்த குமாரன் வெளியே நிற்கிறான். நான் உள்ள வரமாட்டேன். அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என்னுடையதெல்லாம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. அப்பா சொல்றாரு, ஆட்டுக்குட்டி இல்லடா, ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி இருக்கிற எல்லாமே யாருக்கு? அவனுக்கு ஒரு குறை இருந்தது. எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கலன்னு குறை இருந்தது. ஆனா அந்த குறையை தேவன் என்ன செய்தாரு? நிறைவாக மாற்றுவதும் அல்ல, நிறைவுகள் என்ன பண்ணாரு? எங்க தம்பிக்கை பிரிச்சு கொடுத்துருவான். இந்த தம்பிக்கெல்லாம் கிடையாதுப்பா, என்னுடைய யாரு? உன்னுடையதான் சொல்லி குறைகளிலே ஒரு நிறைவை அவனை சந்திக்க வைத்தார். இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களையும் குறிப்பாக அந்த மகனையும் மகளை ஒரு கேள்வி கேட்கும். ஒரு கேள்வி கேட்கும். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் மீண்டும் வர வந்தங்க பார்த்து மார்த்தாளை கூப்பிடு. மார்த்தாளே நீங்க வா. இப்ப உன் சகோதரன் என்னட்டா? உங்க வீட்டுல பந்தி நடக்கு. இயேசு பார்க்க யாராவது வந்தாங்க? யார பார்க்க வந்தாங்க? அப்ப கேட்கிற பாபா மார்த்தாளே, நீ என்ன சொன்ன? நீர் என்னோடு இருந்திருந்தால் சகோதரன் இப்போ உனக்கு ஏதாவது புரியுது? உனக்கு ஏதாவது என்ன சொல்லிப்பா மார்த்தாளே? என் மேய்ப்பரே நல்லாயரே எனக்கு ஒன்றும் குறையில்லம்மா. மரியாதை கூப்பிடுறார். வாமா, ஊருக்குள்ள வரப்ப என்ன சொன்ன? நீ இங்கே இருந்திருந்தா இப்ப உனக்கு ஏதாவது குறை இருக்கா? கேட்டா சொல்லிப்பா மாத்தாரு மரியாதை. என் மேய்ப்பரே நல்லாயரே எனக்கு ஒன்றும் குறையில்லம்மா. யோசேப்பை விடுதலையாகி ஆளுநர் போய் நிக்கிற பக்கத்துல ஆஸ்னோத் மனைவி, அழகான மனைவி. அவர் களத்துல சரப்படி எகிப்திய உடை அணிந்திருக்கார், ஆளுநருக்கு உடை அணிந்திருக்கிறார். 2ஆம் ரதத்துல ஏறி போற, கையில மன்னருடைய புத்திரி அப்படியே ஊரை சுத்தி வர. வழியில ஏசார் வந்து கேட்கிறார், யோசேப்பு 2 வருஷமா ஜெயில இருந்து நீ அப்படியே புறம்புனியே, ஆனப்பத்திரக்காரன் ஒண்ணு கண்டுக்கணும்னு சொன்னியே, இப்போ உனக்கு எல்லாம் செய்யணுமா? சொல்லு, நான் பார்வனுக்கு சொல்லி உனக்கு அதையும் செய்ய சொன்னேன்னு சொன்னான். என்ன சொல்லுவான் யோசேப்பு? என் மேய்ப்பரே நல்லாயரே எனக்கு ஒன்றும் குறையில்லப்பா. அதுபோல தேவனின் நாளுமாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ஒரு காலத்துக்கு தேவை. அதிலே குறைகள் பல வந்தன, இன்னும் குறைகள் பல இருக்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? குறைவுகளை மட்டும் நிவர்த்தியாக பண்ண போறார் அல்ல. மேல ஒரு கோல் கட்ட கட்ட முடியாத குறையா இருக்கலாம். ஆனால் அந்த குறைய மட்டும் இல்ல, அதுக்கு மேல பாரு நிறைவுகளில் உங்களுக்கு தான் அந்த செய்தி. நிறைவு என்ன வராது. அதெல்லாம் நான் கவலைப்படக்கூடாது. இது கவலைப்படாம எல்லாம் தேவ மகிமையிலும் மக்கள் முறுமுறுத்து கொண்டால் அனுபவிக்க முடியாமல் போயிட்டார். இதுக்கு கானான் தேசத்து மக்கள் இருந்ததை அனுபவித்து தேவனை மகிமைப்படும். நாம் கானான் தேசத்து மக்களாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து தேவனத்திலே மகிமையடைந்து அவர் இன்னும் நமக்கு என்ன பண்ணுவாரு? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவையை சந்திப்பார், மீறம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பதா என்னதான்? நம்ம என்ன பண்ணிட்டாரு? மீதம் எடுக்க வைத்ததான் அர்த்தம். பேசலாம். இந்த உணர்வோடு இந்த சிந்தனையோடு குறைவுகளை நிறைவாக்குறது அல்ல நம்முடைய மட்டுமல்ல நம்முடைய தேவன். நிறைவுகளை நம்ம மீதம் வந்திருக்க பல நோய் என்ற குறைகளோடு இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பை குறித்து பாரங்கள் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே சமாதான குறைகளோடு இருக்கலாம். எந்த குறையாக இருந்தாலும் தேவன் இந்த நேரத்திலே நம்முடைய குறைகளை முதலில் நிறுத்துறாரு. அதற்கப்புறம் நாம் ஒரு மகிமையில் முழுமையாக இருக்கும் பொழுது நம்முடைய நிறைவுகளை என்ன பண்ணாரு? மீதம் எடுக்க வைத்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணாரு? கொடுக்க. அது ஆசையா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக இருக்கலாம்.
உங்களுக்கு பட்ட குறைகளை தேவன் நிறைவுபடுத்தி நிறைவுகளை மீதம் எடுக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தேவன் கண்டிப்பாக ஆசிரியப்பார். இப்பொழுது சகோதரி புலவர்களோடு சேர்ந்து நாம் ஒரு ஜெபத்தை ஏற்றுப்போம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆட்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆட்களுக்கு வயிறார உணவளித்தார். கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாகி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். மரதானாலும் பசுமையை வாழச் செய்வார். முதிர்வயதானாலும் பசுமையை வாழச் செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாகி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குகிறோம் மட்டுமல்ல, நிறைவுகளை மீதம் எடுக்க வைக்கிற தகப்பனாக இருக்கிறதே. இதுவரைக்கும் பராமரித்து பாதுகாத்துவதற்காக நமக்கு நன்றி சொல்லுமையா. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து உங்களை துதிக்க ஆராதிக்க உமது வார்த்தைகளை தியானிக்க அதை கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரிலிருந்து வைக்கிறே, அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த குடும்பத்தில் குடும்பம் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்ததற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கற்றுக்கொள்கிறே. ஒரு முழுமுழுப்பு இல்லாதபடி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக ஆனால் தேச வாழ்க்கைக்குள் நாங்கள் கடந்து வருவதாக நீதிகளின் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்திய தயவுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். எகிப்து அடிமைத்தனத்தில் இல்லாதபடி, பாலைவனத்தில் முழுமுழுப்பு வாழ்க்கை இல்லாதபடி, ஆனால் தேசத்தில் பாலும் தேனும் வழியும் நாடாக தேவனை மகிமைப்படுத்தும் நாடாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நீர் எங்களுக்கு அந்த நாளில் கூட மறைந்திருந்து பேசிய வார்த்தைக்காக நான் நன்றி சொல்கிறோம். இந்த வீடும் ஒரு கானான் தேசத்தின் வீடாக என்றைக்கும் பாலும் தேனும் வழி விடமாக நீ மாற்றுவதற்காக நமக்கு நன்றியப்பா. கர்த்தர் உன் களஞ்சியின் நிலம், நீ கையிலும் எல்லா வேலையோட ஆசீர்வாதங்கள் கையிலுமாய் என்று சொன்ன வசனமையாக இந்த இடத்துல கையிலும் எல்லா வேலைகளும் ஏற்பட ஆசீர்வதிக்கப்படுவதாக. அன்றைக்கு தேவனுடைய மகிமையை கண்ட மக்கள் தேவனை உயர்த்தி பாடினது போல இந்த நாளில் இந்த வீட்டின் வழியாக தேவனுடைய மகிமையை கண்ட இந்த பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் அவர்களோடு அவரை பல
திடப்படுத்திடமாக சொல்லிக்கிறோம். இந்த வழி நான் தங்கும் இடம் என்று சொல்லியிருக்கிறேன். இது நீ தங்கும் இடமாக உமது வாசஸ்தலமாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் என்பதாக என்று சொன்னபடியாக இந்த வீட்டில் என்றைக்கும் சமாதானமும் சுகவாழ்வும் இருக்கும்படியாக நீர் கூட இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரமாக. இந்த வீடு ஞானத்தால் கட்டப்பட்டு அறிவினால் நிலைநிறுத்தப்படும், விவேகத்தால் நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறிவின் இருமையும் ஆன பொருட்கள் நிறைக்கப்படும் என்று சொல்லபடியாக இந்த வீடு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர்களுக்கும் ஞானத்தால் கட்டப்படவும், ஆவியானவர்களுக்கும் விவேகத்தால் நிலைநிறுத்தப்படவும், தேவன்களுக்கும் அறிவினால் இந்த பொருட்கள் இந்த இடத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும்படியாகவும் உமது கருத்தில் கொடுக்கின்ற வேலையை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றையும் கூட இருந்து பொறுப்படுத்தும்படியாக வீடும் ஆசியும் பிதாக்கள் கொடுக்கும் சுதந்திரம் என்று சொல்லி பிதாக்கள் கொடுக்கும் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற வேலையிலும் இன்னும் நிறைவான மீதம் எடுக்க வைக்கத்தக்க அந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றியோடு இருக்கிறது. இந்த நாளில் இந்த வார்த்தை வழியாக எங்களோடு பேசியதற்காக நமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லிக்கிறோம். நல்லதாகவே பாட்டு நல்ல ஆராய்ச்சி சோசியல் உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா, சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா, சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாலே, சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாலே. வானசுத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானசுத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஒருவிந்து பாடி துதிக்க மன்னவனே உமக்கே, ஓய்விந்து பாடி துதிக்க மோவேரும் மன்னவனே உமக்கே. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா, சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா, சோஸ்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தினாலே, சோஸ்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தினாலே. இத்தனை மொத்தமுள்ள பதவியில் கொடுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மொத்தமுள்ள பதவியில் கொடுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாயமோ நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாயமோ நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு
சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றுதவும் மீறலா, உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா, உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சாப்பிட்றாங்க ரெடி இருக்கா எல்லாரும் எழுச்சி ப்ளஸ் பண்ண வந்து சொன்ன மாதிரி குறைகளில் எல்லாரும் எழுந்துருவா ப்ளஸ் பண்ணு. இந்த கையை கை வைத்து திருப்தியாக்கி நடத்திடுவார். பாட்டு மேல பாட்டை பாடி மீதம் எடுக்க வைக்க வேண்டும். அதுக்காக அப்படியே ப்ளஸ் பண்ணும். எல்லாரும் பாடி பாடி அப்படியே ப்ளஸ் பண்ணும். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பார். தக்கச்சிமி தக்கஜோடு தக்கச்சிமி தக்கஜோடு தக்கச்சிமி தக்கஜோடு தக்கச்சிமி தக்கஜோடு தக்கதேவி தக்கஜோடு தக்கதேவி தக்கஜோடு தக்கதேவி தக்கஜோடு தக்கதேவி தக்கஜோடு பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பார். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பார். உனது பெயரை அவர் உயர்த்திடுவார். உனது பெயரை அவர் உயர்த்திடுவார். ஆசீர்வாதம் வாய்க்காலாய் நீருப்பாய். ஆசீர்வாதம் வாய்க்காலாய் நீருப்பாய். நீருப்பாய். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தக்கஜேமி தக்கஜோடு 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 தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அருமை மருமகன் ஜான் மற்றும் மகள் சபனா பெஸ்கி அவர்களின் அழைப்பை ஏற்று இந்த இடத்துல நீங்கள் குடும்பமாக அனைவரும் வந்து சேர்ந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், இந்த இடத்தை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். மேலும் அவர்களையும் இந்த வீடு ஆசீர்வதிக்கவும் உங்கள் ஜெபங்களை வேண்டிக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஐயா மூலமாக அருமையான ஆத்ம ஆகாரம் கிடைத்தது. இப்பொழுது நம்ம சரீரத்திற்கு ஆகாரம் கீழே ரெடியாக இருக்கு. சாப்பிட்டு ஆத்மாவை நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.